கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னார் பாரதியார். இந்த நாடு கல்வியில் சிறந்த நாடு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தமிழ்நாட்டுக்கும் வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்றாங்க தமிழர்களை. என்ன உன் பேருக்கு பின்னால MA BA MSc BSc எல்லாம் போட்டுக்கிற இல்ல? என்ன உனக்கு பெருமை? என்ன பெருமைன்னு சொல்லட்டுமா? ஈரோட்ல இருந்து பேசுறேன். என்ன பெருமை தெரியுமா? நீங்க வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜாதி பேரை தான் பின்னால போட்டிருப்பாங்க. சர்மா, சேஷாத்ரி, ஷிண்டே எல்லாம் ஜாதி பேரை தான் போட்டிருப்பாங்க. தமிழர்களாகிய நாம் தான் நாம் கற்ற கல்வியின் பட்டங்களை நம்முடைய பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்றால், குழந்தைகளே, கல்வியை மட்டும் கையில் அகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் கல்வியை விடாத, ஒருபோதும் விடாத. கஷ்டம்தான், அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் பாஸ் பண்ண விட மாட்டாங்க, கஷ்டம்தான். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் எல்லா இடத்துலயும் போய் சொல்றேன். ஒருவேளை நீ என்னுடைய பேச்சை யூடியூப்ல கேட்டிருக்கலாம், கேட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீ ரொம்ப பிஸி. இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நமக்கான சூழலும் இல்லை, யாரும் சொல்லி தரதும் இல்லை. சில பேர் கேட்டுக்கொள்கிறார். அது எப்பவுமே போய் எல்லா பள்ளிக்கூடங்களையும் சொல்லிட்டு வரேன் நான். டீச்சர்ஸ்க்கு இதுல கொஞ்சம் கோவம் வரும், பரவாயில்லங்கிறேன் நான். பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் கோவம் வரும், பரவாயில்லங்கிறேன் நான். ஏனென்றால் என் நோக்கம் என் பிள்ளைகளை தன்னம்பிக்கை உடையவர்களாக அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து எடுப்பது. என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? இப்படி வச்சுக்கோ. இன்னைக்கு இரவு போய் உன் டைரியில எழுதிக்கோ. ஒவ்வொருத்தனும் எழுது. என்ன எழுது தெரியுமா? என்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. யாராலும் முடியாது என்றால் அது என்னால் மட்டுமே முடியும். எழுதிக்கோ, எழுதி வை, தன்னம்பிக்கையோடு எழுதி வை. ஏன் தெரியுமா குழந்தை இதை சொல்றேன்? ஏன் சொல்றேன் தெரியுமா? உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை இந்த உலகத்தில் வேறு யாரோ செய்து கொண்டிருக்கிறான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க முடியாதுன்னு சொல்றியோ அங்க வேற ஒருத்தன் அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.